வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க, இட்லி மாவு ஒரு கப்பு இருந்தால் போதுங்க. ஒரு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் இட்லி மாவு எடுத்துக்கிறேன். இட்லி மாவு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு புளிச்ச மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு இப்போது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு. ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்நாக்ஸ் ஈஸியாக செய்கிறதோட மட்டும் இல்லாமல் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இதோட ஒரு தேங்காய் சட்னி அல்லது தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஒன்றுமே இல்லைன்னா கூட வெறும் போண்டாவே சாப்பிட்டுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாவையெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ட்ரை மாவெல்லாம் நம்ம போட்டதுனால நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துக்கல, இதுவே போதுமானதாக இருக்குது. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவை எடுத்து கிள்ளி போடும்போது இந்த மாதிரி உழுகணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு எண்ணெயில் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கலாம். மாவை எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டியை போட்டு நம்ம திருப்பி திருப்பி போடலாம். எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கிறது மட்டும் இல்லைங்க, 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு கூட மீதி இருக்காது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கிறதுனால எல்லாம் காலியாக போயிடும். பாருங்கள், எல்லா பக்கமுமே நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வெளியே எடுத்துடலாம் எண்ணெயை வடிச்சிட்டு. பாருங்கள், எண்ணெயே கொஞ்சம் கூட உரியல. சில மாவுங்க போடும்போது நல்லா எண்ணெயை உறிஞ்சி எடுத்துக்கும், ஆனால் இது அப்படி இல்லை, நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க. மீதி இருக்கிற மாவுங்களையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சட்னி சாம்பாரோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.